அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு தினமும் ஒரு ஸ்ட்ரீட் கேட்டு வரும். அது நாங்கள் வளர்க்குற பூனை இல்லை. இந்த வீட்டுக்கு நாங்கள் நியூவாக தான் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். அப்போ அது இங்கே தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கு பால் ஊற்றி வளர்த்துட்டு இருந்தாங்க போல். அது ஸ்ட்ரீட் கேட்டுன்றதுனால அது அப்படியே தான் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லையே சொல்லிட்டு இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். நாங்கள் அன்றைக்கி நாள் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சுற அன்றைக்கி பூஜை ரூம் ஷெல்ஃபுக்கு கீழே பார்த்தா அது 2 குட்டி போட்டு இருந்தது. இது ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஒயிட் அண்ட் சாண்டில் இந்த 2 குட்டி போட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஷெல்ஃப் கீழே இந்த 2 குட்டி இருக்கவே ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஆனால் எங்கள் டேடி எங்கள் மாமியார்லாம் இல்லை வேண்டாம், எதுக்கு பூனைலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த 2 குட்டிங்களையும் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அங்கிள் குட்டியை வெளியே வச்சுட்டாங்களா. அப்புறமா இந்த அம்மா பூனை அந்த 2 குட்டிங்களையும் தூக்கிட்டு போயிடுச்சு. போயிட்டு அம்மா 1 வீக் இந்த பக்கமே வரல. நைட் டைம் மட்டும் சும்மா இப்படி எங்களுக்கு தெரியாத போது வரும். அப்புறமா பார்த்தா ஒரு எங்கள் பின்னாடி வீட்டில் இருக்கிற அந்த இடத்துல அது குட்டியை வச்சுருக்கு. இந்த 2 குட்டிங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த 2 குட்டி கொஞ்சம் 1 மந்த் வளர்ந்துருச்சுங்க. அப்புறம் நான் அங்கே வெளியே உருளியில் தண்ணியெலாம் ஊற்றி வைக்கவே அது தண்ணி குடிக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தோம். அது வர்றதுனால சரி நானும் பால் வைக்க ஆரம்பித்தேன். பால் வைக்க உடனே அது நிறைய டைம் வர ஆரம்பிச்சது. நிறைய டைம் பால் குடிக்கும். ஒரு நாளைக்கே ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி வந்தது, அடுத்து 2 தடவை வந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்து ஒரு 4-5 டைம்ஸ் ஆல்மோஸ்ட் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அது வரும்போதெல்லாம் பால் குடிக்கணும் சொல்லும். அந்த டைமில் அது பால் குடிச்சிட்டு போய் இது குட்டிங்களுக்கெலாம் பால் கொடுத்துட்டு வரும். குட்டியை போய் பார்க்கும், இங்கே பால் குடிக்கும். இப்படியே தான் போயிட்டு இருந்தது ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்துக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே குட்டியை கூட்டிகிட்டு வரலான்லாம் பிளான் பண்ணிச்சு போல். அது பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் எங்களுக்கு தெரியுமே. அப்புறமா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. 2 குட்டிங்களையும் மொட்டை மாடியிலலாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு சரி சொல்லிட்டு நாங்கள் அங்கே சந்தில் தான் அதுக்கு ஒரு அட்டை பொட்டிலாம் வச்சு ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அந்த 3 பூனைக்கும். அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரே கற்று அந்த குட்டி. அப்புறமா மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் கத்திட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் வெளியே போய் பார்த்தா அந்த குட்டிங்களை காணோம். அது பக்கத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு அம்மா பூனை. அப்புறம் இந்த குட்டிங்க காலையில் ஒரு 6:30க்கு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நான் கோலம் போடுறதுக்கு கீழே போனால் பக்கத்து வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க போல். கேட்டெல்லாம் திறந்து விட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் போய் குட்டி ஏதோ கவ்விட்டு போன மாதிரி ஒரே செகண்டாக செம ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சிங்க எல்லாம். குட்டியும் காணோம். அது ஏதோ குட்டியை கவ்விட்டு போன மாதிரி ஜஸ்ட்டு பார்த்தா மாதிரி தான், எனக்கு தெளிவாக தெரியாது. அப்புறம் குட்டிங்களையும் காணோம். அப்புறம் இந்த பூனை அடிக்கடி வரும் எங்கள் வீட்டுக்கு ஷெல்ஃபில் கபோர்ட்லலாம் தேடும். குட்டியை காணோம். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் இது இது மாதிரி ஏதோ ஷெல்ஃப்குள்ளே இருக்க ஆசைப்படுது போல் சொல்லிட்டு இது மாதிரி இந்த துணியெல்லாம் போட்டு வைக்கிற பேக் அதுக்கு சும்மா கொடுத்தேன். அது உள்ளே போய் உக்காந்துக்கும். அப்புறம் அது குட்டியில் இருந்தால் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணும், கொஞ்சம் சேடாக இருக்கும். அதனால அடிக்கடி எங்கள் கூடவே தான் இருக்கும். பால் குடிச்சிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இங்கே இருக்கும். அப்புறமா வெளியே போய் சும்மா வாக்கிங்லாம் போயிட்டு விளையாடிட்டு வரோம். ஆல்மோஸ்ட் அது தூங்கிட்டே தான் இருக்கும் 10 to 15 hours கிட்ட. அப்புறம் இங்கே ஒரு 2 மேல் கேட் இருக்கும். அது கூட விளையாடும், அப்புறம் சண்டை போடும். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 மந்த் போக அது கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னடாப்பா பூனைக்குட்டி
பால் குடிச்சிட்டதுனால குண்டா இருக்கா இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு. பட் எனக்கு ரொம்ப கஷ்டம், அந்த 2 குட்டியை தொலைச்சிடுச்சே. அந்த 2 குட்டிங்க உயிரோடு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல சரியா. இது இன்னொரு குட்டி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம அந்த குட்டிங்களை தான் வந்து பார்த்துக்காம அப்படியே விட்டுட்டோம். இது குட்டி போடணும், ரொம்ப குட்டி போட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. என்னால் நம்பவே முடியல, அது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 2 மந்த்து கரெக்ட், அது குட்டியை தொலைஞ்சி கரெக்டாக 2 மந்த்து. கேட்டோட டியூ டேட் வந்து 60 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மெல்லாம் வந்து 9 மந்த்ஸ், கேட்டுக்கு வந்து 60 டேஸு. அப்புறம் இது வந்து இது மாதிரி ஷெல்ஃப்குள்ளே கபோர்ட்குள்ளெல்லாம் வந்து தேடும். குட்டியை தான் தேடுது போல். அப்புறமா பார்த்தா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு அது குட்டி வந்து போடுறதுக்காக ஒரு இடம் தேடுது போல் அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. பட் எனக்கும் அந்த டவுட் இருந்தது, அது ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குட்டி போடுறதுக்காக இடம் தேடுது போல். நானும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பூனைக்குட்டிக்கு ஒரு அட்டை பொட்டி மாதிரி வாங்கி வீடு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் அதுக்கு வந்து குட்டி போடுறதுக்கு ஒரு சேஃபான இடம் கிடச்சிச்சுன்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அன்றைக்கி கடைசி வரைக்கும் அது அங்கேயே தான் இருந்தது. போனேன் குட்டி போடுறதுக்கு அந்த நிமிஷம் நைட்டு 12:30 வரைக்கும் எங்கள் கூடவே இருந்துச்சு. கதவு ஓப்பன் பண்ணி விட்டால் கூட வெளியவே போகல. அப்புறமா சரிட்டு ஜன்னல் வழியாக வெளியே போச்சா. சரி நைட் 12:30 ஆகிடுச்சு. அதுக்கு நாங்கள் மோஸ்ட்லி ஜன்னலில் லாக் பண்ணிவிட்டு தூங்குவோம். அப்புறமா யோசிப்பேன், அது குட்டி போடுற மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் ஜன்னலாவது திறந்து விட்டுருப்பேன், ஏன்னா உள்ளே வந்து குட்டி போட்டுக்கோன்னு. எனக்கு சரியாக தெரியல, அது நார்மலாக தான் இருந்தது. வயிறு கூட பெருசாக தெரியல, வீடியோவில் இருக்கிற சைஸில் தான் இருந்தது. அப்புறமா பார்த்தா அது நைட்டு குட்டி போட்டிருக்கு போல். இன்னைக்கு டேட் வந்து மண்டே June 24. அது அன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு குட்டி போட்டுச்சு போல். ஃப்ரைடே நைட்டு 12:30 சம்திங். நேற்றுக்கு உட்காண்ட்ருந்த இடம்லாம் ரத்தமாக இருந்தது. என்ன கேட்டுக்கு பீரியட்ஸ் ஆகுற மாதிரி இருக்குது, அதுக்கு கூட பீரியட்ஸ் ஆகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் விட்டுட்டேன். பார்த்தா அதுக்கு பனிக்கூடம் உடஞ்சி ரத்தம் வந்திருக்கு. ரொம்ப ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் இருந்துச்சு. இது நார்மல் தான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். சரிட்டு போயிடுச்சு. அது போயிட்டு மறுநாள் காலைல ஆஸ் யூஷுவல் வரும். கரெக்டாக தூங்கி எழுந்துக்கிறப்ப நாங்கள் பெட்ரூம் ஜன்னல் திறந்துருப்போம். எழுந்துக்கல அப்படின்னா அதுவே வந்து எழுப்போம், எழுந்துருங்க எனக்கு பால் குடிங்க அப்படின்ட்டுன்னு. ஆஸ் யூஷுவல் வந்துச்சு. அப்புறமா வந்து பால் குடிச்சிட்டு உட்காரும்போது பார்த்தா அதோட பூனை வந்து பால் கொடுக்குற அந்த நிப்பிள்ஸ்லாம் வந்து ஏதோ குட்டி வந்து பால் குடித்த மாதிரி இருந்தது. அந்த முடியெல்லாம் ஈரமாக அதோட மடியில் வந்து பால் சுரந்த மாதிரி இருந்தது. என்ன இது வித்தியாசமாக இருக்கேன்னு நினச்சிட்டு விட்டோம். அப்புறம் அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து சாட்டர்டே ஈவினிங்கு June 22 அன்னைக்கு நான் 7 o'clock டின்னர்லாம் செஞ்சுட்டு ஒரு 7:30 இருக்கும். கிச்சனில் இறக்கட்டுருக்கும்போது திடீர்னு பூனைக்குட்டி வருது. என்னவா அது அன்றைக்கி முன்னெல்லாம் நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு போயிட்டு எலியை பிடிச்சிட்டு வந்து எங்ககிட்ட காட்டும். நாங்கள் ஐயோ எலியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துச்சு பாரு சொல்லிட்டு வெளியே போவோம் சொன்னப்போ வெளியே போய் பக்கத்து வீட்டு மாடியில் தூக்கி போட்டு அப்படியே ஒரே செம்ம ஜாலியாக குஷியாக அந்த எலியை தூக்கி போட்டு விளையாடிட்டு அப்புறமா சாப்பிடும். சரி ஏதோ எலி தான் தூக்கின்னு வந்துச்சு போல் அப்படின்னு நினச்சோம். என்ன வெள்ளை கலரில் இருக்குது, இது கலர்லேயே அப்புறம் ஒத்து பார்த்தா குட்டி. எனக்கு ஒரே அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. எங்கே பாரு பூனை குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள என்கிட்ட காட்டிட்டு அப்புறமா பெட்ரூம்குள்ளே போகுது. பெட்ரூம் பீரோ தர சொல்லுது. அப்போ சரி திறந்து விட்டோம், அது குட்டியோடு இருக்கேன்ட்டு. என்னோடய துணியெல்லாம் அடுக்கி வச்சுருந்தேன், அது மேலே அப்படியே ஏறிட்டே இறங்கிட்டு சரி அப்போ டென்ஷனாக பார்க்குது, அதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்ட்டு. சரி அங்கே கீழ் ஷெல்ஃபை பெட்ரூமில் வந்து கீழ் ஷெல்ஃப் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு என்னோடய எல்லா துணியும் எடுத்து சேரில் வச்சுட்டு அதை வந்து அது குட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு இடம் வச்சோன்னே அப்புறமா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அது குட்டிக்கு பால்லாம் கொடுத்துச்சு.
பால்லாம் கொடுத்துட்டு எனக்கு செம ஹாப்பி. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரும்மா பூனை குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டுன்னு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் பெரியம்மாவோட பையனுக்கு நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தோம். அந்த 1 வீக் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, 60 டேஸில் குட்டி போட்டுரும், நம்ம அது கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது போல் நான் கெஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு சரியாக தெரியல. அதனால அப்படியே நினச்சிட்டு இருந்தேன், இந்த வீக்கெலாம் போகக்கூடாதுன்னு நினச்சேன். நான் இல்லாமல் 4 டேஸ் அதுக்கு யாருமே அதுக்கு வேறு பால் ஊற்றுறதுக்கு யாரும் இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு. அது ஹவுஸ் ஓனர் ஆண்டி சொன்னாங்க, ஐயோ பூனைக்குட்டி ரொம்ப பாவம்மா, நீ இல்லாமல் ரொம்ப தவிச்சு போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவே யாராச்சும் கூட அஃபெக்ஷனாக இருக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு போல். யாரும் ஸ்ட்ரீட் கேட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு கேட்ஸ்னால் ரொம்ப பூனைன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அது ரொம்ப அஃபெக்ஷனாக நம்ம கூடவே இருக்கிறவங்கள்ட்ட அதுக்கு நான் அது கேட்கும் போதெல்லாம் பால் ஊற்றிடுவேன். இப்போ நம்மளாவது பசிச்சுதுன்னா எதோ வாங்கி சாப்பிட்லாம், எதுனாலும் சமைச்சி சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக. நம்மளால் கடவுள் புண்ணியத்தில் நமக்கு எது வேணுனாலும் நம்ம சாப்பிட்லான்னா அது ஒரு வாயில்லா ஜீவன். அது பாவம். அதுக்கு மேபி நான்வெஜ் சிக்கன் சாப்பிட்ணும், மீன் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு பேச தெரியாது. அதுக்கு கேட்கும்போது பால் தான் ஊற்ற முடியும். நான் ஆக்சுவலி வெஜிடேரியன், எங்கள் ஹஸ்பண்ட் தான் நான்வெஜ்ஜு. பட்டு நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். எப்போயாச்சும் தான், ரேராக தான் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது அதுக்கு குட்டியாக சிக்கன் பீஸ்லாம் எப்போயாச்சும் போடுவார். அதுவும் மெயினாக எங்கள் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீனாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாம்பிராணிலாம் போடப்போ அழகாக உள்ளே உட்காந்துக்கும். இந்த கேட் அப்படியே செம க்யூட்டாக க்ளீனாக இருக்கும். அதுக்கு அப்படியே க்ளீனான இடம்னா வரும். சம்டைம்ஸ் வீடெல்லாம் கலைஞ்சி இருக்குது, அவ்வளோவா க்ளீனாக எல்லாம் மோஸ்ட்லி வராது. ஆனால் வரும் தான். க்ளீனாக இருக்கிறப்போ அதுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளே வந்துச்சுன்னா போகாது. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா சாம்பிராணிலாம் போட்டு க்ளீனாக வீடு பெருக்கி தொடச்சா அழகாக உள்ளே வரும். இது அன்றைக்கி ஒரு நாள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். 1 வீக் இல்லை நாங்கள். அப்பாவுக்கு 1 வீக் ஆள் இல்லைன்ட்டு ஒரே ஃபீலிங் அதுக்கு. சரின்ட்டு ஒரு பெரிய கப் ஃபுல்லாக பால் வச்சிட்டேன். உட்காந்து அழகாக குடிக்குது. இப்போ கூட கேட் அந்த 2 குட்டிக்கு பால் கொடுத்துட்டு வெளியே போய் வாக்கிங் போயிட்டு வருது. இதை இங்கே பாருங்கள். அன்றைக்கி ஒரு நாள் நான்வெஜ் சமைச்சிருந்தோன்னா சிக்கன் சாப்பிட்றத அப்படியே பார்த்துட்டே இருந்தது. ஆமாம், இதுக்கே வாயில்லா ஜீவன். அதுக்கு என்ன ஆசைன்னு நமக்கு தெரியாது. பட் என்னால் முடிஞ்சது பால் தான். மேபி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு கொடுத்துருவோம். அன்றைக்கி சண்டே எங்கள் ஹஸ்பண்ட்காக சமைச்சிருந்தேன் சிக்கன். அதனால் மறுநாள் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஸ்மெல்க்கு பக்கத்தில் உட்காந்துட்டு மியாவ் மியாவ்னு கத்துது. அதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. எப்படி பார்க்குது பாருங்கள். இன்னொரு பீஸ் போடுவாங்களான்னு பார்க்க. இன்னொரு பீஸ் பார்க்குது. எல்லா பீஸும் இதுக்கே போட்டுருங்க. இது ரூமில் இருந்தப்போ அது ஒரு குட்டி போட ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ஆயிடுச்சு எங்ககிட்ட. அப்படியே எங்ககிட்டயே உட்காந்துட்டு ரொம்ப கிட்ட வரும். எதுவும் பெருசாக ஹர்ட் பண்ணாது. தலையில் தடவி கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி அதுக்கு உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாதிரி தடவி கொடுத்துட்டே இருக்கணும் சொல்லும். அன்றைக்கி ஒரு நாள் துணி ஸ்டிச் பண்ணுறப்ப நான் துணியெலாம் கீழே போட்டு கட் பண்ணலாம். சரி, அதுக்கு பெல்பின்லாம் போட்டுட்டு இந்த ஓரம்லாம் அடிக்கலாம் அந்த சுடிதார் டாப்ஸ்க்கு. அப்போ தான் கீழே போட்டேன். உட்காந்துட்டு
போகவே இல்லை. அப்படியே துணி மேலேயே உட்காந்துக்குது. அப்புறம் இடம்லாம் தேடுது. இந்த ரூமில் தான். இந்த ரூம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். மற்ற ஏதோ காக்கா, குருவி, டாக்ஸ், மற்ற கேட்ஸுமே கூட குட்டிக்கு எந்த ஆபத்தும் வராது. எதுவுமே இந்த ரூம்குள்ளே வர முடியாது. இந்த ரூம்லேயே உட்காந்துட்டு ஃபுல்லாக ஒரு கபோர்டு விடாமல், கிச்சனில் இருக்க கபோர்டு, ஹாலில் இருக்க கபோர்டு, பெட்ரூமில் இருக்க பீரோவில் இருக்க டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கும். ஆனால் குட்டி ஏதாவது தேடுது போல் தான் நினச்சிட்டு இருந்தது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அது எப்படின்னா, காலையில் நல்லா பால் குடிக்கும். பால் குடித்தோடனே நல்லா வயிறு குண்டான மாதிரி இருக்கும். மறுநாள் காலையில் 6 மணிக்கு வரும். வயிறு நல்லா ஒட்டி போன மாதிரி தெரியும். இதோ பாருங்கள், இந்த பீரோக்குள்ளே போகுது. இதுக்குள்ளே போய் தேடிட்டு வரும். இங்கே கீழ் ஷெல்ஃப் ஃபுல்லாக என் ட்ரெஸ் தான் இருக்கும். அதோடய பிளானே இங்கே தான் வைக்கணும்னு போல். இந்த இடம் தான் ரொம்ப செக்யூராக இருக்குது. அன்றைக்கி கூட சாட்டர்டே ஈவினிங் குட்டியை தூக்கிட்டு டேரெக்டாக இந்த கபோர்ட் கிட்டே தர அப்படி சொல்லுது. திறக்கணும், டென்ஷனாக பார்க்குது. சரி, அது குட்டியோடு வந்துச்சு. எங்களுக்கே ஒரே ஷாக்கு. சரின்ட்டு விட்டோம். எப்படி நடக்குது பாருங்களேன். இந்த வீடியோவில் தான் எனக்கே தெரியுது அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு. இதில் தெரியுது அழகாக அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. அப்போ நேரில் பார்க்கும்போது என்னோடய வயிறு இவ்வளோ குண்டாக இருக்கேன்ட்டு எனக்கு சரியாக தெரியல. இதோ அன்றைக்கி குட்டி போகிற அன்றைக்கி தரையில் இந்த மாதிரி பிளட்லாம் இருந்தது. அப்புறமா ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டியை எடுத்துகிட்டு வந்துச்சு. இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது இந்த குட்டி. ஒரு குட்டி தான் போட்டுச்சா அப்படின்னு நினச்சேன். அப்புறமா போய் இன்னொரு குட்டியை தூக்கிட்டு வந்தது. இது 2வது குட்டி டார்க்காக இருக்குது, கொஞ்சம் டார்க் ப்ரௌனில். அது 2வது குட்டி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அந்த இருக்கிற மற்ற துணியெல்லாம் எடுத்து அதுக்கு டவல்லாம் போட்டு அதுக்கு இடம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பால் குடிக்குது. இது செம்ம க்யூட்டாக இருக்குது. இது வந்த உடனே, குட்டியை தூக்கிட்டு வந்த உடனே அப்புறம் ஷெல்ஃபெல்லாம் அதுக்கு துணியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி டவல்லாம் போட்டு, அப்புறம் இந்த 3 குட்டீஸும் இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. இந்த டார்க் குட்டி தான் ரொம்ப துருதுருன்னு இருக்குது. நான் ஸ்டாப்பாக பால் குடிச்சிட்டே இருக்குது. இந்த லைட் கலர் குட்டி இல்லை, அது சரியாகவே பால் குடிக்க மாட்டேங்குது. அப்புறம் பூனை ஒரு நைட்டெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. அப்புறம் மறுநாள் காலையில் நெக்ஸ்ட் டே மார்னிங், சண்டே மார்னிங் நல்லா ரிலாக்ஸ்டாகிடுச்சு. அப்பாடா, நமக்கு குட்டியெல்லாம் பார்த்துக்காக்க ஒரு இடம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அது ரிலாக்ஸ்டாக காலையில் போச்சுன்னா அவ்வளோதான். ஒரு 5 hours தூங்கும். வெளியே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும், ஒரு 1/2 hour அவ்வளோதான். பண்ணிவிட்டு மறுபடியும் குட்டிக்கிட்டே வந்துடும். குட்டியை டச் பண்ணால் கொஞ்சம் டென்ஷனாக பார்க்கும். ஐயோ தூக்காதீங்க அப்படின்ட்டு டக்குன்னு அது கிட்டவே வச்சிடணும், தூக்கக்கூடாது. குட்டிங்க இன்னும் கண்ணை கூட திறக்கல. இதுங்க ஒரு பிறந்து 3 days. ஏன்னா கரெக்டாக இன்றைக்கி மண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே ஏர்லி மார்னிங் பிறந்திருக்கோங்க. 3 days குட்டி. அப்புறம் இந்த குட்டிங்க கண்ணெல்லாம் திறந்து நடக்க ஆரம்பித்ததுன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன்.